ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மலை ஏற போகிறோம். இந்த மலை வந்து செங்கல்பட்டு கிட்டக்க இருக்குது. இந்த மலையோட பேர் வந்து ஆதி குபேரகிரி ஞானபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு இந்த மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது. நம்ம அந்த மலையை தான் ஏற போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் பாதை. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை. இங்கே நிறைய பேர் போகாதனால இங்கே பாருங்கள், செடி வந்து வழியில் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஏறிலாம் நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. பாதைகள் தான் ப்ராப்பராக இல்லை. இங்கே பாருங்கள், கல் வந்து அப்படி மேலே சிதறி கிடக்கும். அங்கே போகணும், நம்ம மேலே போகணும். இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து இந்த பறவைகள் சத்தம் கேட்குது. வரும்போது பார்த்தா நிறைய உடும்பு வந்து அங்கே நின்று போயிட்டுருக்கு. 2-3 உடும்பு வந்து ரோடை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நம்ம மேலே போகலாம் வாங்க. இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த ஆரோ மார்க் வந்து மலை மேலே போகிறது குறிக்கும். நம்ம அதை பார்த்து போகலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் போக போக செங்குத்தாக இருக்குது கொஞ்சம். ஆனால் எங்கேயுமே உட்கார இடமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கேயுமே ரெஸ்ட்டே கிடையாது. அடி மேலே போகலாம். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறினோடனே மூச்சு பயங்கரமாக வாங்குது. இங்கேருந்து பாருங்கள் வியூவை. நம்ம கீழே அங்கேருந்து ஏறணுமா, மெயின் ரோடு அங்கே இருக்குது. அப்படி சுற்றி பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. மேலே போகலாம். அப்பா பயங்கரமாக மூச்சு வாங்குது. இங்கே கீழே முள் நிறையா இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். செப்பல் போட்டு கூட ஏறலாம், மேலே கழட்டி வச்சுக்கலாம். வாங்க மேலே போகலாம். அந்த மர நிலையில் உட்காரலாம். ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்துக்கலாம். நீங்கள் இந்த மலைக்கு மேலே வரீங்க அப்படின்னா கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மூச்சு பயங்கரமாக வாங்குது எனக்கு இப்போவே. நான் இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வரல. மேலே ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போய் தான் தண்ணி குடிக்கணும். ஆனால் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. யாருமே இல்லாத ஒரு மலை, ரொம்ப அமைதியாக இருக்குது. சுற்றி இந்த பறவைகளோட சத்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்கல. தூரமாக வந்து ரோட்டில் பஸ் போயிட்டுருக்கு, அந்த சவுண்ட் கேட்குது. ஆனால் இந்த மலையில் உள்ள அந்த பறவைகள் சத்தம், அந்த ஒரு அமைதியை நம்மளால் உணர முடியும். அப்படியே செங்குத்தாக போகுது பாருங்க. நெட்டு குத்தலாக இருக்குது. ஏதாவது மலைகளை பிஞ்சு அப்படின்னா இதெல்லாம் போகவே முடியாது. செம்மையாக ஸ்கிட் ஆகும். இந்த இடம் ஃபுல்லாக வலிக்க விடும். இப்போ மழை எதுவும் பெய்யாதனால வெயில் தான் போடுது, அதனால் ஏறுறோம் ஈஸியாக. இந்த பாருங்கள், நேராக தான் போகணும். வேறு வழி எங்கேயும் பிரியலை. கொஞ்சம் வழி கொஞ்சம் தெரியுது, ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா ஆரோ மார்க் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வழி கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும்.
ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மலையோட உச்சிக்கே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் பாதை நேராக போகுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கையில் பட்டுச்சுன்னா கிழிச்சிரும் கையவே. இப்படி போய் எடுக்கணும் போல. ஒரு வித்தியாசமான மலையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வரமாட்டாங்க போல இருக்கு இந்த மலைக்கு. செங்கல்பட்டு கிட்டக்க சூப்பராக இருக்குங்க இந்த மலை. நீங்கள் சென்னை கிட்ட இருந்தீங்கன்னா, செங்கல்பட்டு கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதுக்கு சூப்பரான பிளேஸ். பாதை இவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள், ரொம்ப குறுகலாக இருக்குது. செடியை பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. பாதையை தவிர ரெண்டுக்கும் ஃபுல்லாக செடி தான். அப்படி போகலாம் வாங்க. நல்லா செங்குத்தாகவே போகுது. நம்ம ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான். பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக பாலாறு தான். அந்த மணல் திட்டுகளாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பாலாறு தான். அவங்க மேலே போகலாம். அடர்த்தியான வனப்பகுதி, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. இதுக்கப்புறம் தான் வழியே வந்து ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஒரு ஒத்தடி பாதை தான் போயிட்டுருக்கு. நிறைய வண்ணத்து பூச்சி இருக்கு பாருங்க. மேலே வந்து கூலிங் வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. மதியானம் வெயில் நல்லா அடிக்குது. இருந்தாலுமே இந்த சுற்றி இந்த மரங்கள் செடிகள் நல்லா கூலிங்காகவே இருக்குங்க மலைக்கு மேலே. பயங்கரமாக இழைக்குது இப்போ. எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமான அடர்த்திங்க. தெரியுதா? செம்மையாக இருக்குங்க. ரொம்ப டீப்பஸ்ட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இன்னுமா வரல, ரொம்ப நேரமாக ஏறுற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு ஏற ஸ்டார்ட் பண்ணி.
நம்ம சதுரகிரி, பர்வதமலை, வெள்ளியங்கிரி இதை மாதிரி மலையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சின்ன மலை தான். ஆனால் இருந்தாலும் நம்மளும் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும். அப்படின்னா தான் இங்கே உள்ள மலைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் 4 பேர் வந்து போனால் தான் இந்த மலை பாதுகாப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு மலை ஏறி இறங்கி இப்போ 2வது மலையில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் மலை உச்சி அங்கேயே பார்த்துட்டேன். இது 2 மலை கடந்து போகின்றிருக்கு. இங்கே பாருங்கள், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே. இதுக்குள்ளே எப்படி போகிறதுனே தெரில. சரி போகலாம். மக்கள் வராதனால செடிகள்லாம் பாதையை மறைச்சிருக்கு. பாருங்க, இன்னும் போய்கிட்டே இருக்கு. எப்படி போகுது பாருங்க. அப்பா வந்துட்டோம், உச்சிக்கு வந்துட்டோம். அப்பா முடியலடா சாமி, மலை உச்சி கொண்டோங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த இடம் சுற்றி பாருங்க, எல்லாமே தெரியுது. செம கூலிங்காக இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ஏரி வந்து களைப்புக்கு இந்த கூலிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, யாருமே இல்லை இந்த மலையில். தனியாக இருக்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிவனை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, மகா காளிங்கராய ஈஸ்வர். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த சுற்றி பேக்ரவுண்டுக்கும் இந்த சிவலிங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வெறும் வார்த்தையில் சொல்கிற மாதிரியான இது இல்லை. விபூதி எடுத்துக்கலாம். அப்பா ஒரு 2 நிமிஷம் உட்காருவோம் ஃபஸ்ட்டு. நீங்கள் மலை மேலே வர்றதுனா சரி, ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, இந்த பாலித்தீன் கவர்ஸு இங்கே பாருங்கள், அப்படியே பூஜை பண்ணிட்டு அப்படி கீழே போட்டுருவாங்க. அதையும் எல்லாமே குப்பை மாதிரி அப்படிங்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த குப்பையெல்லாம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் மலை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள். வா, இது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க இந்த இடத்துல. மேலே என்ன பார்ப்போமா? இங்கே பாருங்க, கட்ட கசமாக இருக்கு. நம்ம வந்த வழி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே உள்ள சிவனை பார்த்தாச்சு. நம்ம அப்படி போய் கீழே இறங்கலாம். இந்த மலைக்கு வந்து ரொம்ப சின்ன மலை தான், இருந்தாலும் இந்த மலைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா பாதைகள்லாம் ரொம்ப வந்து குறுகலாக இருக்குது. யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக வருது ஒரு நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மேலே வந்து இது வியூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மலை வந்து செங்கல்பட்டு கிட்டே இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.